தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே ஆரியநல்லூர் அரசு தொடக்கப்பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட ஆய்வில் அரசின் புத்தகப்பை, காலணி ஆகியவை மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. கனமழை காரணமாக பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வந்த வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது அலுவலகத்திற்குள் புத்தகப்பை, காலணி ஆகியவை மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அதிகாரிகளிடம் ஏன் மாணவர்களுக்கு வழங்காமல் இப்படி குவித்து வைத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பராமரிப்பின்றி உள்ள அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீரசிகாமணியில் உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய அம்மா பூங்கா கடந்த அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை முறையாக பராமரிக்காததால் செடிகள், முட்புதர்கள், குப்பைகள் சூழ்ந்து காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் விளையாடி வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அம்மா பூங்காவை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பஞ்சாபில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அம்மாநில முதலமைச்சரின் உருவப்படத்தை எரித்து திருச்சியில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய பொருட்களுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி பஞ்சாபில் 120 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அம்மாநில விவசாயிகளை போலீசார் 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். இதனை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் திருச்சியில் ஐயா கண்ணு தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பஞ்சாப் முதல்வரின் உருவப்படத்தை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் பல ஆண்டுகளாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேடகம் ஊராட்சிக்குட்பட்ட பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்டவை இல்லாத போது குடிநீர் வரியை கேட்டு விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாகவும், கேள்வி எழுப்பினால் 100 நாள் வேலை திட்டத்திற்கு வரக்கூடாது என்று மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.